பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய வேத தியான பகுதிக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் வாழ்க்கையிலும், குடும்பத்திலும், ஊழியத்திலும், தொழில் மற்றும் வேலைகளிலும் ஒரு பெரிய பலுகி பெருகும் ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிட போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை ஒரு சிறிய தொடக்கமாக தேவைகள் நிறைந்ததாக அல்லது எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் ஸ்தம்பித்து போனது போல காணப்படலாம். ஆனால் நமது தேவன் அற்பமான தொடக்கங்களை ஆசீர்வதித்து அதை ஆயிரமாக பெருக பண்ண வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைய நற்செய்திக்கான ஆதாரமான வேதாம பகுதியை வாசிப்போம். ஆதியாகமம் 48 அதிகாரம் 4 வசனம். நான் உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பல ஜனக்கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று என்னோடே சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. இன்று நாம் தியானிக்க போகிற தலைப்பு பலுகி பெருகும் தேவனின் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நான் இவ்வளவு தான், இதற்கு மேல் என்னால் முடியாது என்று நாம் நினைக்கலாம். சூழ்நிலையை நம்மை சிறியவர்களாக உணரச் செய்யலாம். ஒருவேளை இன்று உங்கள் குடும்பத்தை பார்த்து எப்போது மாற்றம் வரும் என்று கேட்கிறீர்களா? உங்கள் பொருளாதார நிலையை பார்த்து எப்போது நான் முன்னேறுவேன் என்று கேட்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகளை பார்த்து அவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று கவலைப்படுகிறீர்களா? ஆனால் இன்று தேவன் உங்களிடம் சொல்லும் வார்த்தை, நான் உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் தற்போதைய சூழல் உங்கள் வாழ்வின் நிரந்தரமான நிலை அல்ல. உங்கள் கைகளில் இருப்பது சிறியதாக இருக்கலாம், ஆனால் உங்கள் வாழ்வுக்காக தேவன் வைத்திருக்கும் திட்டம் மகத்தானது. எனக்கு பிரியமானவர்களே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நற்செய்திக்கான முழு காணொலியும் எங்கள் யூடியூப் தளத்தில் நாங்கள் பதிவிட்டுள்ளோம். முழு காணொலியும் பார்த்து ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.